சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம் கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். இது மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன்கள். கும்பராசி நேயர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும்? இவர்கள் ரகசியத்தை காக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஆழமா இருக்கிறத வெளிப்படையா பேச மாட்டாங்க. ரகசியத்தை இவங்க கூட சொன்னா காக்கப்படும். அதுபோல பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செயல்முறையும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக அமையாது. அதுபோல பாத்தீங்கன்னா உடம்புல பாத்தீங்கன்னா பலம் கம்மியா இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா செலவு யார் எந்த ஒரு செலவு செஞ்சாலும் இவங்களுக்கு உடன் செஞ்சு செலவு செய்யக்கூடிய பக்குவம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் பணத்தை இழுத்து பிடிப்பாங்க. சிக்கனத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்கள் மனம் கொஞ்சம் அதிர்ச்சியான சம்பவங்களை கேட்டால் கொஞ்சம் நொறுங்கி போய்விடும். கொஞ்சம் தாங்க மாட்டாங்க. இவங்க உடல் கொஞ்சம் பலம் கொஞ்சம் கம்மியாக பாத்தீங்கன்னா எந்த ஒரு கடினமான வேலையும் இவங்களால எதிர்த்து செய்ய முடியாது. ஓகேங்களா? இது காலத்துக்கு 11ஆம் இடங்கிறதுனால பாத்தீங்கன்னா எப்போது இவங்ககிட்ட பணம் இருக்கும். பணம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இதுல மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ அவங்க சம்திங் இருக்கும். ஓகேங்களா? வாங்க பலனுக்கு போகலாம். கும்பராசி நேர் பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் அதிபதிங்க. ஓகேங்களா? அப்போ ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பெற்றதாக பார்த்தீங்கன்னாக்கா இது நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்து காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ தான் ஜென்ம அதாவது விரை சனிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ம சனிக்கு நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? கும்பராசி நேர் அனைவரும் பார்த்து ஜென்ம சனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு கும்பத்தில். வேணா அவரோட பயணிக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடியும் 10 கோடியும் செவ்வாய் பக்கம் அவரோட பயணிக்கிறார். 3 கோடி மேச செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 11 ராசிக்கு கும்பத்தில் ராசி பெற்ற உங்கள் ராசி அதிபதி சனீஸ்வர பகவானோட பார்த்தீங்கன்னா 3 கோடியும் பயணிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் 10 கோடி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 4 ராசிக்கு 1 ஆட்சி பெற்ற கும்ப சனியோட பார்த்தீங்கன்னா விருச்சிக செவ்வாயும் பயணிக்கிறார். ஓகேங்களா? 10 கோடிவன். ஓகேங்களா? ரைட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடியும் 11 கோடி பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2 கோடி மீன குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 2 ராசிக்கு 3 மேச அமர்ந்து 11 இடத்தை பார்க்குறாரு. 11 கோடி மீன குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 5 ராசிக்கு 3 மேச 11 இடத்தை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ரைட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கோடியவன் 9 கோடி சுக்கரபாகம் பார்த்தீங்கன்னாக்கா 4 கோடி ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 11 ராசிக்கு 2 மீனத்தில் உச்சமாக வராரு. அப்போ அதாவது உச்சம் வரா மீனங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உச்ச வீடு. ஓகேங்களா? ரைட். ஓகே. அதே மாதிரி தன் சாணம் 11 பேர் மீனத்தில் உச்சமாக வராரா? ரைட். அப்போ 9 கோடி துலாம் சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 6 ராசிக்கு 2 மீனத்தில் உச்சம் பெறார். ரைட். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கோடியவன் 8 கோடியவன் முதன் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் 5 கோடி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 11 ராசிக்கு 3 மேசத்தில் குருவோட வக்கரப்படுறார். ஓகேங்களா? அப்போ 2 கோடி 11 கோடியோட வக்கரப்படுறார். ஓகே. ரைட். ஓகே. வக்கரம் விட்டு பயணிக்கிறார். அப்போ 8 கோடி கன்னி புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 8 ராசிக்கு 3 வக்கரம் பெறார். அப்போ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. ரைட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து யார் இருக்கா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் 2ஆம் இடத்துல மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் இருக்கா 7 கோடி தன் சாணத்துக்கு 8 ராசிக்கு 2 உச்சம் பெற்ற சுக்கரனோட பயணிக்கிறார். ஓகேங்களா? கூட ராகு பயணிக்கிறாரு 2ஆம் இடத்துல. இங்கே 8ஆம் இடத்துல கேது பயணிக்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன ஒரு காரணத்தோ என்ன ஒரு பலன் நம்ம கேட்டோம்னா அந்த காலகட்டங்களில் நாம் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிறு பயணமும் சிறு முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இளைய சகோதரி நம்ம எப்பயும் நம்ம இந்த காலங்கள் நம்ம கூடயே இந்த மாதங்கள் இருப்பாங்க. நம்ம வெற்றிகள் பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெற்றிகளும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்மளுக்கு பாதகமாகவும் இருக்கும் சாதகமாகவும் இருக்கும். அது மட்டும் பார்த்து கொஞ்சம் உஷாராக சோதனமாக நம்ம பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமாக தொழில் தேடி வரும். சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த அழுக்கு படைஞ்சது ஓகேங்களா நெருப்பு சம்மந்தப்பட்டது மண் சம்மந்தப்பட்டது ஒரு புழுதி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அனைத்து தொழில் காலகட்டங்களில் அதை போர்வேல் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பு இந்த காலகட்டங்கள் அனைத்து இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒத்து வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஒத்து வரதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷார் சோதனமாக பண்ணுங்க. ஆனால் சின்ன பிரச்சனைக்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் இக்குகள் வரும் பிரச்சனைக்கு வரும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லெவல் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இடமாற்றம் பண்ணுறது தகவல் தொடர்பாக இருக்கட்டும் மாமனார் விஷயமா இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் நம்ம லாபகரமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் பிரேக்கப்பாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷார் சோதனமாக செயல்படுங்க. அடுத்து பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வருமானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறுறது முயற்சி பண்ணுறது
சிறு பையன் கூட தூரத்து பையனோ போகிறது, குடும்பத்தோடு போகிறது, குடும்ப வருமானத்துக்கு குடும்ப நலனுக்காக போகிறது, தன்னோட செயல்திறனுக்காக போகிறது, தன்னோட வருமானத்துக்காக போகிறது. ஓகேங்களா? இதெல்லாம் காலகட்டம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பயணத்தை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியில் லாபத்தை பெறுவோம், கண்டிப்பாக லாபத்தை பெறுவோம். ஓகேங்களா? ஒன்றுக்கு 2 முறை 2 டபுளாக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த 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 அமைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தைங்கள ஆசையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு, நம்ம பூர்வீகத்தில் உள்ள வீடு வாசல் வண்டி வாகனத்தை கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? நம்ம காதல் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு, 2ஆம் காதலுக்கு உண்டான அமைப்பு, 2ஆம் காதல் 2ஆம் செகண்ட் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் இருக்குதான்னு கேட்டால் இருக்குதுங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு லாபத்தை அடைவான்னு கேட்டாக்கா கொஞ்சம் நிலையில்லா தன்மை இருந்தாலும் கொஞ்சம் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த ஜோதிடம், மாந்திரிகம், கலைத்துறை, அரசியல், அரசாங்கம் இந்த தொடர்புகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் லாபத்தை பெறுவாங்க. ஆனால் இடம் மாறக்கூடிய சில அலைச்சலும் சில கொஞ்சம் பிடிமானம் இல்லாத ஒரு நாம் மனசு வர்றப்போ தான் கொஞ்சம் ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காரணத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஆயில் காப்பீடு ஒரு எல்ஐசி பாலிசி எல்லாம் போட்டுருக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா அது நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு வசதி வாய்ப்பு, நல்ல ஒரு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு முன்னேற்றம், திடீர்னு டக்குன்னு ஒரு பாயிண்ட்டை புரட்டி போட்டு நம்ம தலையெழுத்தை மாற்றி நல்ல ஒரு அமைப்பு அமைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலம் இருக்குதா கேட்டால் இருக்குதுங்க. கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? 8 கூட தனுஷால் 8ல் வந்து 3ல் வந்து மறைஞ்சி வக்கர போடுறாரு. ஓகேங்களா? அப்போ திடீர்னு யோகத்தை திடீர்னு ஒரு அம்சம் கொடுப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு நல்ல ஒரு நம்மளோட பயத்தையும் நம்ம கொஞ்சம் இல்லையும் கொடுப்பாங்க. அதுதான் ஒரு பிரேக்கப். ஓகே, அது ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கடனை வாங்கி நம்ம இது பண்ணுவோம் கேட்டால் கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வீடு வாங்கினதுக்காக கடனை வாங்குறது. ஓகேங்களா? நம்ம சுகபோகத்துக்காக கடனை வாங்குறது, தாயார் செலவுக்காக கடனை வாங்குறது, இந்த மாதிரி கண்டிப்பாக பெறும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே லோன் வாங்குறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பாயிண்ட் கண்டிப்பாக நடக்குங்க. ஓகேங்களா? அப்போ தாய் மாமன் இந்த மாதிரி வளர்ப்பு தான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட லாபத்துக்கு தன்னோட ஆசைக்காக அதாவது தன்னோட அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை சந்திப்பாங்க. அந்த பிரச்சனைக்காக கடனை வாங்குவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன நோய் நொடி பார்ப்போம். அது நல்ல விதமாக தான் இருக்கும், பெருசாக பாதிக்காதுங்க. ஓகேங்களா? நம்மளோட வேலையாட்களுக்கு சரி, நம்ம சர்வீஸ் இடம் சரி, இந்த காலகட்டங்களில் நம்மளோட கொஞ்சம் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஒன்று வீடு வண்டி வாங்கினது மேலே தாயாருக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் செலவினம், ஒரு கடன் இந்த மாதிரி கூட இருக்கும். இல்லை வீட்டு மேலே கடன், வண்டி மேலே கடன் வாங்கக்கூடிய கட்டணம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அம்சம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மனைவின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் அவங்க அம்மா, அது கணவன் மனைவியாக இருக்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொது பலனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோச்சார பலனாக பார்க்கும்போது அதாவது இந்த மாதங்களில் அவங்க வந்து தாயார் விட்டு போகிறது, போக்குவரத்து, இல்லை அவங்க கூட அதிகமாக பேசுறது, பிடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்க கண்டிப்பாக கட்டாயம் இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மூலியமாக இங்கேருந்து கொடுத்து விடுறது, அங்கேருந்து வாங்குறது, இப்படி கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயம் இருக்குது. அங்கேயே ராவு தங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம தந்தையார் பார்த்து இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்மளுக்கு ஒரு வருமானத்துக்கு முயற்சி பண்ணுவார், குடும்பத்துக்கு முயற்சி பண்ணுவார், கொஞ்சம் பிரேக்கப் ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? அதெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் அனுகூலம் கம்மியாக இருக்கும். நீ எந்த பயந்துக்கு வேணாம். அதே மாதிரி பார்த்து காலகட்டங்கள் நம்மளுக்கு விரயம், செலவு, பயணம் இதெல்லாம் தேடி வருமா கண்டிப்பாக தேடி வரக்கூடிய பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது என்ன சொல்கிறதுங்க, அதாவது ஒரு கிம்பளம், லஞ்சம் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம அந்த ஒரு அலுவலகத்தில் வேலையில் இருக்கிறவங்க காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிம்பளம் லஞ்சம் வாங்கக்கூடிய அமைப்பு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் தொடர்பு, ஆணுக்கு பெண் தொடர்பு, பெண்ணுக்கு ஆண் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இனவுட்டு இனம் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மனைவிக்கு இடையே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீயா நான்ங்கிற போட்டி வரும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சுதந்திரம் வரப்பு நல்லதுங்க. சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், பார்த்து பயணிச்சு போய் சிறப்புன்னு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும்.
எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம் நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.